பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட மாணவர் ஒருவரும் தற்போது உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவலை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த விபத்தில் நிம்மலேஷ் 10 வயது, சாருமதி 15 வயது இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு மாணவரும் உயிரிழந்திருக்கிறார். யார் அவர், விவரங்கள் என்ன கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் எழில் ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து வழங்கக்கூடிய தகவலை நம்ம கேட்கலாம். வணக்கம் எழில், தற்போது ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கிறார். யாரு, விவரங்கள் என்ன? கடலூரில் ரயில் மோதி பள்ளி பேருந்து மீது மோதியதில் விபத்துக்குள்ளானதில் கடலூரை சேர்ந்த பள்ளி மாணவர்கள், ஓட்டுநர்கள் 2 பேர் உயிரிழந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக அதே பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவன் செழியன் என்பவர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். ஆனால் இங்கு அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தற்பொழுது மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. மேலும் அவர் கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு கொண்டு வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாகவும் ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் முதல்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது இந்த ரயில் விபத்தின் போது பேருந்து மீது மோதியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த மாணவன் செழியன் என்பவரும் உயிரிழந்தார் என்ற தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.